எடுத்து கழகத்தை வளர்த்தார். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் கசக்கி பிடிகின்ற திமுக மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்பிடவும் துரோக கூட்டத்தை வேரோடு அகற்றிடவும் இந்த தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியோடு நாம் களத்தில் இருக்கிறோம். புரட்சி தலைவி மற்றும் புரட்சித் தலைவரின் முற்கால ஆட்சியை கண்டிப்பாக அமைத்துள்ளோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துள்ளேன். இந்த 5 ஆண்டு ஆட்சியில் திமுக செய்த சாதனை என்னவென்றால் தமிழக பொருளாதார நிலையை அதல பாதாளத்திற்கு கொண்டு போனதுதான் அவர்கள் செய்த வேலை. அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் மடைமாற்றம் செய்து வேறு இடத்திற்கு போய்விட்டது. அது எந்த இடம் என்று உங்களுக்கு தெரியும். அம்மாவின் ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது. அம்மா 2011 ஆட்சிக்கு வந்தபோது அதுக்கு முன்பு இருந்தது திமுக ஆட்சி. அந்த சமயத்தில் தமிழகம் முழுவதும் இருட்டை தான் மக்கள் பார்த்தார்கள். காரணம், மின்சாரம் இல்லை. அந்த நேரத்தில் தான் அம்மா பதவியேற்றார்கள். பதவி ஏற்றதும் அம்மா சொன்னது, இருண்ட தமிழகத்தை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போலவே அந்த சமயத்துல ஓராண்டு காலத்துக்குள்ள சட்டசபையிலே பேசினாங்க அம்மா. அப்படியே திமுக போட்டு போயிருக்கு, எனக்கு ஒரு ஆண்டு காலம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள நான் இந்த மின்சாரத்தை சரி செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே செய்து காட்டினாங்க. மின்மிகை மாநிலமாக உருவானது தமிழ்நாடு. அந்த சமயத்தில் தான் நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அம்மா போய் வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் தொழிற்சாலையை கொண்டு வரல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த செலவை கூட அம்மா கணக்கு பார்த்தாங்க. நம்ம செலவை சிக்கனமா செய்யணும். அதனால அம்மாவை நம்பி வெளிநாட்டவர் இங்க தொழில் தொடங்கினாங்க. அவங்களுக்கு அம்மா என்ன உறுதி கொடுத்தாங்கன்னா, நான் உங்களுக்கு மின்சாரம் தடையில்லாம தருகிறேன், என்னை நம்பி வாருங்கள்னு சொன்னாங்க. அதே போல வந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாத காலம் 30 நாளுக்குள்ள எல்லாவித பர்மிஷனையும் கொடுத்து எல்லாரும் அவங்களுடைய தொழிலை தொடங்கினாங்க. அதனால இன்னைக்கு அங்க எல்லாம் பாருங்க, வேலை வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லாம அதுல வேலை செஞ்ச குடும்பங்கள் நல்லபடியா இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சி வந்தது என்ன பண்ணுச்சு, அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, நாங்க அதுலயே வேற ஒரு இதை கொண்டுட்டு நாங்க சேர்த்துக்கிறோம், கார் கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. ஆனா கியாங்கிற கம்பெனி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது ஹுண்டாயோட துணை நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தையும் நாங்க இங்கேயே கொண்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட இவங்க ரொம்ப ஏதோ எதிர்பார்த்திருக்காங்க. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க புதுசா கேட்கலையே, எங்க நிறுவனத்திலேயே நாங்க அதை தயார் பண்றோம். நாங்க அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்து வரல. நம்ம அரசாங்கம் இருந்திருந்தா ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், அதுக்காக செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஒத்துக்காததுனால அது வேற மாநிலத்துக்கு போயிட்டு, இதுதான் நிலைமை. திமுக காரங்க வெளிநாட்டுக்கு போய் நான் பல நிறுவனங்களை கொண்டுட்டு வருவேன்னு சொன்னதை விட இருக்கிற நிறுவனங்களை கூட்டு போட்டதுதான் மிச்சம். அதுதான் நடந்திருக்கு. நிறைய பேரு வேலை செஞ்சவங்க எல்லாம் 50 வயசை கடந்தவங்க எல்லாம் என்னன்னா, நாங்க வேற எந்த கம்பெனில போய் வேலைக்கு சேர முடியும்,
கூட்டிட்டு போயிட்டாங்க. இத நம்பி நாங்க கடன் எடுத்து வீடு இதெல்லாம் லோன்ல வாங்கியிருக்கோம், சம்பளத்துக்கே வழி இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம். இப்ப நம்ம மாநிலத்துல மின்சாரம் சொந்தமா தயாரிக்கிறோம். அதுல எதுலயும் ஒழுங்கான பராமரிப்பு இல்ல. பராமரிப்பு செய்யாம வேணும்னு விடுறது இதெல்லாம் எதுக்குன்னா அப்பதான் வெளியில இருந்து மின்சாரத்தை வாங்க முடியும். மக்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மின்சாரத்தை வாங்கி எவ்வளவுக்கு ஒரு யூனிட் 15 ரூபாயில இருந்து 25 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்றாங்க. பண்ணி அததான் மக்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது? மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. சரி, மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. அரசாங்கம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் 12,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இப்ப என்ன சொல்றாங்க? தேர்தலுக்கு வாக்குறுதி, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி எல்லாம் காத்துல பறக்க விட்டாச்சு. ஏன்னா அது தேர்தல் முடிஞ்சு 5 வருஷம் ஆண்டு முடிச்சாச்சு. அதனால இப்ப புது 5 வருஷத்துக்கு புது கணக்கு தொடங்கணும்ல, அதுக்காக தேர்தல் அறிக்கை இப்ப புதுசா கொண்டுட்டு வந்து அதுல நாங்க 8,000 ரூபாய் கொடுக்கறோம், உங்களுக்கு அதை செய்யறோம், 1000 ரூபாய் கொடுக்கறத 2000 ஆக்குறோம், அப்படி எல்லாம் சொல்லி வந்திருக்காங்க. சரி, நம்ம மனுஷனை நான் வேற முதலமைச்சர் ஆக்கணும்ல, அவரு இப்ப முதலமைச்சரா இல்ல, ஆனா முதலமைச்சரா செயல்பட்டுவர் தான் அவரும். அவரு என்ன பண்றாரு? நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு அவரு. இதுக்கெல்லாம் பணம் ஏது என்னங்கறத பட்டுட்டு வாய திறக்கல 2 பேருமே. பணம் வரத சொல்லணும்ல. இப்ப இங்க மேலூரே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கல் குவாரிகள் இருக்கு. அதெல்லாம் அதுல இருந்து வர்றதெல்லாம் அரசாங்கத்துக்கு போகல, அவங்கவுங்க திமுக காரவங்க வீட்டுக்கு போகுது. அதுல கீழே இருந்து மேல வரைக்கும் ஜல்லி கடத்துறது, மண்ணு கடத்துறது, கல்ல கடத்துறது, இது எல்லாம் கணக்கிலே இல்லாம வெளில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, இது டாஸ்மாக்ல என்ன பண்றாங்கன்னா அது பெரிய கொள்ளையா இருக்குது. அதுல என்ன பண்றாங்கன்னா அம்மா இருந்த சமயத்துல எல்லாம் 180 ml பாட்டிலு 80 ரூபாய். இப்ப என்ன தெரியுமா? இன்னொரு 80 ரூபாய் சேரு அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. அது வழியா என்ன பண்றாங்கன்னாக்க இவங்க பணத்தை அதிகப்படுத்தி அதை வாங்குறாங்க. சரி, வாங்கி அது அரசாங்கத்துக்கு போகுதா? போகல. எல்லாமே பிளாக்ல ரெடி பண்ணி அதை தனியா வச்சுக்கிட்டு விக்கிறாங்க. பத்தாவதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க? கோர்ட்டுக்கு அவங்களே ஒரு ஆளை வச்சு போடுறது கேஸ. எப்படி போடுறது? இந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அங்கங்க கடை திறந்திருக்கு, அதனால இதை மூடணும் அப்படின்னு இவங்களே ஒரு ஆளை செட் பண்ணி கோர்ட்ல போடுறாங்க. ஜட்ஜிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நியாயமா என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கடையெல்லாம் வைக்காதீங்க, 9 மணிக்கெல்லாம் கடையை மூடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நியாயமா பேசுறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? 9 மணிக்கு டாஸ்மாக் கடையை மூடி விட்டு அங்கே பக்கத்துல பிளாக்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூட விலைக்கு விக்கிறாங்க. இது யாரு வீட்டுக்கு போகுது? இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டது. இதெல்லாம் வரும் ஒரு நாளைக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், என்ன சின்னம்மா வந்தாங்களே, இது சொன்னாங்களே, உண்மைதான் அப்படிங்கறத நீங்களா புரிஞ்சுக்குவீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அரசாங்கத்துக்கு நேரடியா எங்கேருந்து வர வருமானமும் போக மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்க? உங்க வீட்டுல தான் கை வைக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கரண்ட்டுக்கு சார்ஜ கூட ஏத்து, வீட்டு வரியை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்போ
உங்க வீட்டுல இருந்து ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் 6000 ரூபாய் போல எடுத்துறாங்க. இப்ப வீட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏழை எளிய வீட்டுல வந்து குடிக்கிறவங்க இருக்காங்க ஆண்கள். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்க, போய் 80 ரூபாய் கூட கொடுத்து வாங்குறாங்க. அதுல ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் அவங்க சம்பாத்திய பணத்துல போகுது. ஆக மொத்தத்துல ஒரு குடும்பத்திலிருந்து 7,000 இருந்து 8,000 ரூபாய் அரசாங்கம் உங்ககிட்ட வரிங்கிற இதெல்லாம் வாங்குது. உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க 2 வீலர் வச்சிருந்தா, மோட்டார் சைக்கிள் வச்சிருந்தா, பையன் வெளில போனானா அங்கங்க போலீஸ் நிறுத்தும், அங்க ஒரு பையனை போடும். அது வழியாகவும் பணம் போகுது அரசாங்கத்துக்கு. இப்படிதான் வாங்குறாங்களே ஒழிய உண்மையான ரெவென்யூ என்ன, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் எவ்வளவு, அதை இன்ன வரைக்கும் சொல்லியிருக்காங்களா பாருங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு இப்ப தேர்தலில் திருப்பி வெற்றி பெறணும், திருப்பி இவங்க வேலையை செய்யணும், உங்க மேல உங்க தலையில இன்னும் கொஞ்சம் வரிய சுமத்தணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இதை கொடுக்கிறோம். இதெல்லாம் கொடுக்கிறேன்னு எதுக்கு சொல்றது, அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்க வெற்றி பெற்று ஆட்சியில் உட்காரணும். இதுதான், இதுக்காக தான் அவங்க பண்றாங்க. உங்க வீட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க 11வது படிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு லேப்டாப் அம்மா கொடுத்தாங்க, இவங்க 4 வருஷமா கொடுத்தாங்களா? கொடுக்கல. என்ன காரணம்? கிட்டத்தட்ட இதனால 40 லட்சம் பிள்ளைங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரை பத்தி விஷயமே தெரியாம படிச்சு முடிச்சுட்டு போயிருக்கீங்க ஏழை பிள்ளைங்க. இது எப்படி, இது எந்த விதத்துல நியாயம்? அது இப்ப தேர்தல் வந்தோடனே போய் ஓட்டு கேட்கும் போது கேட்பாங்கல்ல, என்னது நீங்க வந்து லேப்டாப் கொடுக்கலையே எங்க வீட்டு பையனுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கலையேன்னு கேட்பாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, இப்ப அவசர அவசரமா ஆர்டர் பண்ணி சும்மா பேருக்கு அங்கங்க ஒண்ணு கொடுத்து உடனே இவங்கதான் விளம்பர பிரியராஜா, உடனே அதை எடுத்து டிவியா போடுறது, எல்லாத்துலயும் போட்டுவிட்டு நாங்க கொடுத்துட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது. ஆனா அம்மா இருந்தப்ப பாத்தீங்கன்னா எதையும் சொல்லிட்டு செய்யாம அம்மா இருந்ததும் இல்லை. சொல்லாமையும் சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல ஆட்சி செய்யறவங்களுக்கு உண்டான அழகு. தான் மக்கள் மேல உண்மையான பிரியம் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. இதெல்லாம் இந்த ஓட்டு கேட்கிறப்ப வர்றது, அப்புறம் சட்டப்படாம பேசுறது, இதெல்லாம் இவங்களுக்கு வழக்கம். அதனால நீங்க எல்லாரும் நல்ல கவனமா இருக்கணும். நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி வந்தா என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு வீட்டில இருந்து போன வரி பணம் தான் அது அவங்கள்ட்ட இருக்கிறது, வாங்கிக்கிங்க. ஆனா வாக்க செலுத்தும் போது நினைச்சு பாருங்க, யாரு வந்து மக்களுக்காக செய்வாங்க அப்படிங்கறத நினைச்சு நீங்க நல்லபடியா வாக்களிங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேலூர்ல படித்த இளைஞர்கள் அதிகம் இருப்பதால் நிரந்தர பொருளாதாரத்தை மேம்படுத்த இங்கே தொழிற்சாலை அமைக்கப்படவில்லை. இதை செஞ்சிருக்கலாமே அவங்க இந்த 5 வருஷத்துல, செய்யல. வெளி கம்பெனிய வந்து வரவழைச்சிருக்காமே தென் மாவட்டங்களுக்கு, அதுவும் செய்யல. ஆனா நான் வந்து 7 முறை போனேன், அவளது நான் வந்து தொழிற்சாலையை கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. அது எல்லாம் வாயளவுல தான். கொட்டாம்பட்டி பகுதி வானம் பார்த்த பூமியாக உள்ள நிலையில் கொட்டாம்பட்டி மற்றும் 80 கிராமங்களுக்கு முல்லை பெரியாறு பாசன திட்டத்தில் சேர்க்க கோரிக்கை. நான் என்ன கேக்குறேன், உங்களோட கூட்டணி கட்சிக்காரர் தானே பக்கத்துல கேரளால இருக்கிறவங்க, ஏன் உங்களால சொல்லி வாங்க முடியல? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆனா இது தேர்தல் வாக்குறுதி மட்டும் நல்லா கொடுப்பீங்க. அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்தி தர வேண்டும். இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அறிக்கையில எல்லா ஊர்லயும் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இதெல்லாம் நாங்க எம்ஆர்ஐ இதெல்லாம் நாங்க போட்டு தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை
5 வருஷத்துக்குள்ள உருவாக்குவோம்னாங்க. இன்ன வரைக்கும் உருவாக்கல. மூடப்பட்ட கூட்டுறவு நூற்பாலையை திறக்க வேண்டும், அதையும் செய்யல. மேலூரில் பெண்களுக்கான அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும், அதையும் செய்யல. மேலூரில் பாதாள சாக்கடை திட்டமும் 3 நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது, அதையும் செய்யல. மேலூர் காவல் நிலையத்தை நகரம் மற்றும் தாலுகா என்ற அடிப்படையில் பிரிக்க கோரிக்கை. இது மக்கள் இங்க உள்ளவங்க வைக்கிறாங்க, ஆனா இதை செய்யல. தென் தமிழகத்திற்கு என மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவாங்க, இன்ன வரைக்கும் செய்யல. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவாங்க, செய்யல. மதுரை முதல் தூத்துக்குடி வரையிலான தொழில் வழித்தடத்தில் புதிய தொழில்கள் துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஏற்கனவே அவங்க வாக்குறுதி எண் 203. நீங்க வேணா எடுத்து பாருங்க, இது சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு. அத செய்யல. வாக்கு எண் 304 மதுரையில் வர்த்தக மேம்பாட்டை உறுதி செய்ய வர்த்தக மையம் பொதுவா ஒண்ணு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அதையும் சொல்லல. மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லையில் பத்திரிகையாளர்களுக்கு குடியிருப்பு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்படும், அதாவது மக்களுக்கு சொன்னதே செய்யல. இதுல என்னன்னா பத்திரிகைக்காரவங்களை சரி பண்ணிக்கிட்டு அவங்கள பத்தி தப்பா எதுவும் போற்றக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை இது. அவங்களுக்கு செஞ்ச பாடு இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்லியிருக்காங்க, அதாவது 393 அவங்களுடைய வாக்குறுதி என்ன, மதுரையில் நவீன வசதிகள் கொண்ட புதிய புற நகரங்கள் சுத்துவட்ட மாவட்டங்கள்ல எல்லாம் அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் செய்து தரப்படும், செய்யல. அது மட்டும் இல்ல, மதுரை சுத்துப்பட்ட இடத்துல எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல நாங்க எல்லாம் செய்வோம், இன்ன வரைக்கும் செய்யல. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர், என்னன்னா நீங்க அவர் வரும்போது யாராரு வந்து மனு கொடுத்தாங்களோ அந்த மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னாரு, செய்யல. அப்புறம் இந்த 505 வாக்குறுதிகள் போன தேர்தலுக்கு கொடுத்தத அத திட்ட கமிஷன் கீழ் ஒரு அமைச்சரை வைத்து அதுக்கு அந்த தேர்தல் அறிவிப்புகளை நாங்க கரெக்டா செய்ய வைப்போம், அதுக்கு தனித்துறையே ஒதுக்க போறோம் அப்படின்னாரு, ஒதுக்கல. அது மட்டும் இல்ல, மாதம் முதல் வாரத்தில் ஒரு நாள் முதலமைச்சர் வந்து இந்த வாக்குறுதி எண்ல இதை இப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவரே பேசுற, மக்களுக்கு தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம அந்த வழியில போற இடத்துல அவர்கிட்ட யாரு என்ன மனு கொடுத்தாலும் உடனுக்குடன் தீர்வு எடுப்போம், அதையும் சொல்லுவேன், பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லுவேன்னாரு. எந்த பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு பேசின மாதிரி தெரியல. இருந்திருந்ததுன்னா நம்ம டிவிலே பார்த்திருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் வரல. இது எல்லாம் கண் துடைப்பு நாடகம்தான். இப்பையும் மாறு வேஷத்துல வருவாங்க, வந்து வாக்குகளை கேட்பாங்க. நீங்க சரியான பதிலடி கொடுங்க. பதிலடினா என்ன சொல்றேன்னா, வாக்க வந்து நம்மளுடைய வேட்பாளர் சோனியா காந்தி அவங்களுக்கு மேலூருக்கு அவங்களதான் நெட்டிருக்கோம். அவங்களுக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்கு அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் செய்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லவங்களுக்கு செய்யுங்க, அப்பதான் நாடு நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நிச்சயம் இந்த வெற்றி பெற்ற பிறகு நான் உங்களை எல்லாம் திரும்ப வந்து பார்ப்பேன். மற்றவங்க மாதிரி இல்லைன்னா எப்போதுமே மக்களுக்கு செய்யறதுல ஆளா இருக்கிற ஆளு நான்.
அதனால நல்லபடியா நான் செய்வேங்கிறதையும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். டைம் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. 10 மணிக்கு நம்ம எப்போதுமே அம்மா வழியில வந்ததுனால சட்ட திட்டங்களை சரியா கடைபிடிப்போம். அதனால நீங்களாம் வாக்களிக்கணுங்கிறத கேட்டு, நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம்.